أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அரபிக் ஸ்போக்கன் கிளாஸில் இன்றைக்கு உங்களுக்கான முதலாவது கிளாஸ். ஸோ நீங்கள் இந்த கிளாஸில் என்ன படிக்க போகிறீங்கன்னு சொன்னால், அன்றாடம் நாங்கள் வீடுகளில் நண்பர்களோடு நாங்கள் என்ன வார்த்தைகளை உரையாடுவோமோ அந்த வார்த்தைகளில் இருந்து சில முக்கியமான லஃபுல்களை தான் நீங்கள் இன்றைக்கு கிளாஸில் படிப்பீங்க. ஹைர், நாங்கள் பாடத்துக்குள்ளே போவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பேரால் ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வ அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அதாவது நாங்கள் 2 பேர் எங்களுக்குள்ள சந்திச்சு கொண்டோம் சொன்னால் நாங்கள் சலாத்தில் முந்தியவர்களாக இருக்கணும். அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் 2 பேரும் என்னென்ன மனநிலைமையில் வாரோம், என்ன கஷ்டங்கள்ல இருந்து வாரோம், யாரோட கோபத்தில் வாராங்கங்கிறது எங்களுக்கு தெரியாது. அதனால் நாங்கள் சலாத்தில் முந்தியவர்களாக இருந்தால் நாங்கள் ஒருத்தருக்கு சலாம் செல்லும் போது அவங்களுக்கு சாந்தியும் உண்டாகும், சமாதானமும் உண்டாகும். அவர் எங்களுக்கு திரும்ப பதில் செல்லும் போது அதே துஆ எங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதனால எல்லாரும் சலாத்தில் முந்தியவர்களாக இருங்க. ஹைர், நாங்கள் முதலாவது லஃபுல்குள்ள போவோம். முதலாவது லஃபுல் மர்ஹபன். மர்ஹபன் சொன்னால் வரவேற்கின்றோம். அதாவது உங்களுக்கு நாங்கள் இதில் இங்கிலீஷ்லேயும் தந்திக்கிறோம். வாசிக்கிறதுக்கு கஷ்டமானவங்க இதை பார்த்து வாசிச்சு கொள்ளும் ஏலும். மர்ஹபன். மர்ஹபன் சொன்னால் வரவேற்கின்றோம். அதாவது நாங்கள் யாரையாவது வரவேற்கிறதுக்காக நாங்கள் பயன்படுத்துறது தான் மர்ஹபன். இப்போ நான் அரபிக் ஸ்போக்கன் கோர்ஸ் படிக்க வந்த மாணவர்களை நான் வரவேற்கின்றேன். மர்ஹபன் யா தாலிபாத். மாணவர்களே, நான் உங்களை வரவேற்கின்றேன். ஸோ 2வது லஃபுல் லவ் சமஹ்த். லவ் சமஹ்த் அதாவது எஸ்கியூஸ் மீ அல்லது என்னை மன்னிக்கவும் அல்லது தயவு செய்து. தயவு செய்து சொன்னால் நாங்கள் சாதாரணமாக மன்னிக்கவும் அல்லது எஸ்கியூஸ் மீங்கிறதுக்காக நாங்கள் பயன்படுத்துவோம். ஸோ நாங்கள் அதை எப்படி அரபிக்கில் சொல்கிறது? லவ் சமஹ்த். லவ் சமஹ்த் தயவு செய்து அல்லது என்னை மன்னிக்கவும். ஸோ அடுத்த லஃபுல் பாருங்க. அன ஆசிஃப். அன ஆசிஃப். அனன்னு சொன்னால் நான், ஆசிஃப் அப்படின்னு சொன்னால் மன்னிக்கவும். ஐ எம் சாரி. அன ஆசிஃப் என்னை மன்னிக்கவும். அடுத்த லஃபுல் தஸ்பிஹ் அலா ஹைர். தஸ்பிஹ் அலா ஹைர் அதாவது இப்போ நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட செட் பண்ணுவோம். நாங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நாங்கள் குட் நைட் சொல்லுவோம். ஸோ நாங்கள் அதுக்கு பதிலாக நாங்கள் இப்படி சொல்லலாம், தஸ்பிஹ் அலா ஹைர். குட் நைட், உங்களுடைய இரவு சிறப்பாக அமையட்டும். தஸ்பிஹ் அலா ஹைர். அடுத்தது நாங்கள் மிச்ச நாளைக்கு பிறகு நாங்கள் ஒரு நண்பரை நாங்கள் சந்திக்கிறோம் அல்லது எங்களோட உறவினர் ஒருத்தரை சந்திக்கிறோம். நாங்கள் அவங்கள பார்த்து என்ன சொல்லுவோம்? உங்களை பார்த்ததில் எங்களுக்கு சந்தோஷம், உங்களை கண்டத்தில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அல்லது நைஸ் டு மீட் யூ. இதை நாங்கள் எப்படி அரபிக்கில் சொல்லுவோம்? தஷ்ரிஃப்னா. தஷ்ரிஃப்னா நைஸ் டு மீட் யூ, உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. தஷ்ரிஃப்னா. அடுத்த லஃபுல் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, அது எப்படி கேட்போம்? கைஃப ஹாலுக. கைஃப ஹாலுக நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஹவ் ஆர் யூ, உங்களோட சுகம் எப்படி? ஸோ நாங்கள் ஒரு நண்பர்கிட்ட கேட்க போகிறோம். ஒரு ஆண் நண்பர்கிட்ட நாங்கள் கேட்குறேன்னா எப்படி கேட்குறது? கைஃப ஹாலுக யா சதீக். என்னுடைய நண்பரே, உங்களோட உடல்நிலை எப்படி இருக்குது? நீங்கள் சுகமாக இருக்கிறீங்களா? என் நண்பரே, நீங்கள் சுகமாக இருக்கிறீங்களா? இப்போ நாங்கள் ஒரு நண்பிக்கிட்ட கேட்க போகிறோம். எப்படி கேட்குறது? கைஃப ஹாலுக்கி யா சதீகதி. கைஃப ஹாலுக்கி யா சதீகதி. என்னுடைய நண்பியே, நீ எவ்வாறு இருக்கின்றாய் அல்லது உன்னுடைய சுகம் எப்படி? கைஃப ஹாலுக்க. அடுத்த லஃபுல் இப்போ எங்கள்கிட்ட ஒருத்தர் கேட்குறாங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா? நாங்கள் 2 விதத்தில் பதில் சொல்லுவோம். ஒன்று ஆம்,
இன்னொன்று இல்லை. நாங்கள் ஒன்று சாப்பிட்டோம்னு சொல்லுவோம், ஒன்று இல்லைன்னு சொல்லுவோம். எஸ் அல்லது நோ. இதை நாங்கள் எப்படி அரபிக்கில் சொல்கிறது? எஸ் அதாவது ஆம் என்று சொன்னால் நஅம், ஆம், நஅம், ஆம். லா இல்லை, நாங்கள் அதை எப்படி சொல்லுவோம்? லா இல்லை, நோ. இல்லைங்கிறதுக்காக நாங்கள் லா அன்னு சொல்லுவோம், ஆம்ங்கிறதுக்காக நாங்கள் நஅம் அன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்த லஃபுல் வந்து ஒருத்தர் எங்களுக்கு ஒரு பரிசு தந்தாலோ அல்லது நாங்கள் விருப்பமான ஒரு செயலை எங்களுக்கு செஞ்சு தந்தாலோ நாங்கள் அதுக்கு என்ன செய்வோம்? அவங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம், தேங்க்யூ என்று சொல்லி சொல்லுவோம். ஷுக்ரன் நன்றி, ஷுக்ரன் நன்றி. ஸோ இந்த கிளாஸ் படித்த ஒரு புள்ள வந்து என்கிட்ட ஒரு டவுட் கேட்டாங்க, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் என்று சொல்லியும் சொல்லலாமான்னு சொல்லி. ஸோ ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் என்றால் என்ன கருத்து? ஜஸா கூலி வழங்குவானாக, ஹைரன் மிகவும் சிறந்த கூலியை அல்லாஹு தாலா உங்களுக்கு வழங்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், அல்லாஹ் தங்களுக்கு சிறந்த ஒரு நட்கூலியை வழங்குவானாக. ஸோ இப்போ ஷுக்ரன் என்று சொன்னால் நன்றி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் என்று சொன்னால் ஒரு துஆ மாதிரி, அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல ஒரு நட்கூலியை வந்து வழங்கணும் என்று சொல்லி நாங்கள் அவங்களுக்கு ஒரு துஆ, ஒரு பிரார்த்தனை மாதிரி சொல்லக்கூடியது தான் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஸோ நாங்கள் இப்போ ஃபாரின்ல இருக்கிறோம் அல்லது நாங்கள் ஒரு அரபு நாட்டில் வந்து ஒரு வேலையில் இருக்கிறோம். அங்கே வந்து ஒரு தமிழரோ அல்லது ஒரு அந்நிய மதத்து சகோதரர் வந்து இருக்கிறாரு, அவர் அரபிக் பேசுகிறாரு. ஸோ அவர் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சு தந்தாங்கன்னா நாங்கள் அவருக்கு அரபிக்கில் வந்து ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் சொல்ல இயலாது. ஸோ நாங்கள் அதுக்கு பதிலாக வந்து நாங்கள் ஷுக்ரன் நன்றி. ஸோ லஃபுல்கள் வந்து பிரயோகிக்கிறது வந்து ஒரே மாதிரி தான், ஆனால் இல்முல் ஹால் அதாவது நிலைமைக்கேற்ற நாங்கள் அறிவை பயன்படுத்தி நாங்கள் பேசக்கூடிய சந்தர்ப்பங்களும் இடங்களும் மாறும். ஸோ ஷுக்ரன் என்று சொன்னால் நன்றி. அடுத்தது பாருங்க, அனன்னு சொன்னா என்ன? நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக, நான் என்ன அறிமுகப்படுத்துறதுக்காக சொல்கிறது தான் அன, நான், ஐஎம். நான் ஃபாத்திமா, எப்படி சொல்கிறது? அன ஃபாத்திமா. நான் அப்துல்லா, அன அப்துல்லா, அன ஜெய்னப். ஸோ நான் என்னங்கிறதுக்காக வேண்டி, நான்ங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் பயன்படுத்துறது வந்து அன. அடுத்தது வந்து நாங்கள் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்து நாங்கள் இப்போ அங்கே இருந்து விடை பெற்று போகிறோம், நாங்கள் போகிறோம். அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்? குட் பாய் என்று சொல்லுவோம், அல்லது நான் உங்களை விட்டும் நான் விடை பெற்று போகின்றேன். ஸோ அதுக்கு எப்படி அரபிக்கில் சொல்லுவோம்? மஅஸ்ஸலாமா, மஅஸ்ஸலாமா, நான் உங்களை விட்டும் விடை பெறுகின்றேன், மஅஸ்ஸலாமா. அடுத்தது வந்து இந்த வேலையை நீங்கள் செய்யாதீங்க, இந்த வார்த்தைகளை நீங்கள் பேசாதீங்க. ஸோ தடுக்கிறது அல்லது மோசமானது, இது ஒரு மோசமான செயல். இது எப்படி நாங்கள் அரபிக்கில் சொல்கிறது? ஸையுன், ஸையுன் பேட், இது வந்து ஒரு மோசமான செயல். ஸையுன் சொன்னால் பேட், தமிழில் வந்து மோசமானது. அடுத்தது வந்து குட், நீ செஞ்ச இந்த செயல் வந்து நல்ல. ஸோ குட்டுங்கிறதுக்காக நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஜெயித் என்று சொல்லி சொல்லுவோம். இப்போ இந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய நிறைய முஅல்லிமாக்கள் இருப்பீங்க, குர்ஆன் மதரசா செய்யக்கூடியவங்க இருப்பீங்க, நிறைய உஸ்தாத் மாதிரி இருப்பீங்க, நிறைய அரபிக் படித்து கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் இருப்பீங்க. ஸோ உங்களோட பிள்ளைகள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கொப்பி ஒன்று திருத்த கொண்டு வந்தாங்கன்னா திருத்திட்டு நீங்கள் ஜெயித்ன்னு போடலாம், அதாவது குட், அல்லது ஜெயின் ஜித்துன்னு போடலாம், வெரி குட். ஸோ ஜெயிதுங்கிறது வந்து குட், நல்லதுங்கிறது அர்த்தம். இதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஜெயிதுக்கும் ஒரு டவுட் ஒன்று கேட்டிருந்தாங்க, என்னென்னு சொன்னால் ஹைரன்னு சொல்லி எழுதலாமா? ஹைரண்டாலும் இந்த குட்டுக்கு தானா? அதாவது ஹைரன்னு சொன்னால் என்ன? ஹைரண்டா நல்ல, அதுதான் கருத்து. ஹைரண்டா இன்றைக்கு எப்படி போணுச்சு பாடம்? ஹைர் நல்லா போணுச்சு. எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்குதான்னு கேட்டேன். எப்படி சொல்லும்? குல்லும் ஹைர், எல்லாம் ஹைர், எல்லாம் நல்லது. ஸோ நாங்கள் நிலைமைக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெண்டு வார்த்தைகளை நாங்கள் பாவிக்க இயலும். ஸோ ஹைருங்கிறது வந்து ஒரு நிலைமையில் வரக்கூடியதுக்காக நாங்கள் பயன்படுத்துவோம். ஜெயிதுங்கிறது ஒருத்தரை பாராட்டுறதுக்காக அல்லது ஒருத்தரை வந்து மேலோங்கிறதுக்காக, அதாவது அவரை இன்னமும் மேலோங்கி வைக்கிறதுக்காக நாங்கள் பயன்படுத்துறது தான் இந்த குட்டுங்கிற வார்த்தை. ஸோ இது தான் முதல் கிளாஸில் வந்து நீங்கள் படிக்கிறீங்க ஹைர். நாளைக்கும் உங்களுக்கு ரெண்டாவது ஸ்போக்கன் அரபிக் கிளாஸில் ரெக்கார்டிங்ஸ் அண்ட் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஸோ படிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் வந்து நீங்கள் உங்களோட அன்றாட வாழ்க்கையில் வந்து நீங்கள் பிரயோகப்படுத்துங்க. ஸோ உட்காந்து இதை கஷ்டப்பட்டு பாடமாக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் டெய்லி வீடுகளில் பேசக்கூடிய லஃபுல்கள் தான் நாங்கள் இன்றைக்கி கிளாஸில் எடுத்துக்கிறோம். ஏன் இந்த லஃபுல்களை எடுத்துக்கிறோம்னு சொன்னால், நீங்கள் டெய்லியும் பேசக்கூடிய லஃபுல்களை நீங்கள் பாடமாக்கினாலே நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கண்டினியூஸாக பாடமாக போகல, நீங்கள் ஒட்டோவாக நீங்கள் அரபிக் ஸ்போக்கன் வந்து பேசுகிறதுக்கு நீங்கள்
பிடிச்சி கொள்வீங்க. ஸோ படித்து தரக்கூடிய லஃபல்களை வந்து அதாவது இந்த பிடிஎஃப்பை நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணிக்கொள்ளோ மேலும் பிரிண்ட் அவுட் பண்ண ஏலாண்டு செல்கிறவங்க வந்து நீங்கள் ஒரு கொப்பி ஒன்று எடுத்து இந்த லஃபல்களை வந்து எழுதிக்கோங்க. அது உங்களுக்கு எப்பயுமே பிரயோஜனமாக இருக்கும். கருத்தோட வந்து ஹரக்கத் வச்சு நீங்கள் இந்த லஃபல்களை வந்து இன்ஷா அல்லாஹ் எழுதிக்கோங்க. خير جزاكم الله خيرا سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.